டேரியான் புது கார் கேட்டல ஏண்டா? ஏய் ரிமோட் கார்லாம் இல்லடா, இது புல் பேக் கார்டா, பின்னாடி இழுத்து விட்டா போகும்டா. ஃபுல் பண்ணு. நான் ஸ்பீடான கார் தானே கேட்டேன், அதுதான் ஸ்லோவா போகுது. டேய் இது ஓட்டுறா நல்லா இருக்கும்டா. அதே எனக்கு தெரியாது, எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் வேணும். இந்த பெல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு 12 வோல்ட் டிசி மோட்டார். ரெண்டு பக்கமும் ஷாஃப்ட் இருக்கிற மாதிரி மோட்டார் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மெட்டல் கியர் சர்வோ. இதை யூஸ் பண்ணி தான் கார் ஸ்டியரிங் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பவர் சோர்ஸுக்காக 7.4 வோல்ட் லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ்டு இஎஸ்சி. இது வந்து ஃப்ளை ஸ்கை 3 சேனல் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர சிக்னலை இதுதான் ரிசீவ் பண்ணோம். அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலுக்காக ஃப்ளை ஸ்கை GT2 டிரான்ஸ்மிட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் வீல் அசம்பிளியை எடுத்துட்டு அதில் மோட்டரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இஎஸ்சியில் இருக்கிற ரிசீவர் இன்புட் ஒயரை ரிசீவர்லேயும், பேட்டரி இன்புட் ஒயரை பேட்டரிலையும், மோட்டார் அவுட்புட் ஒயரை மோட்டார்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம். இந்த லோடுக்கு மோட்டார் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்டீரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ரிசீவரை காரோட டிரைவர் சீட்டில் வச்சிடுறேன். இப்போ கார் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு 3000 ரூபாய் செலவாச்சு. இதுக்கு பதிலாக 2000 ரூபாய்க்கு புது ஆர்சி காரே வாங்கிடலாம் நமக்கு தோணலாம். ஆனால் லோக்கலில் கிடைக்கிற டாய் ஆர்சி கார்ஸை விட நம்ம செஞ்சது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டேரிங் ஆங்கிள் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் திருப்பிக்கலாம். டாய் ஆர்சி கார்ஸில் ஸ்டேரிங் ஆங்கிள் ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும். இதில் வந்து மைன்யூட் ஸ்டேரிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஆர்சி கார், ஆர்சி போட் இந்த மாதிரி வேறு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 8 போட்டு பார்த்துடலாம். இதில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் காரோட கண்ட்ரோல் ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும். ஒரு வழியாக காரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைக்காக ஒரு சின்ன காரை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்சி ப்ராஜெக்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம்.